வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ சந்துரு வந்து பட்ஸ் 4 வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம பட்ஸ் 4 கவர் பண்ணியிருப்போம். இது வந்து ஹைரஸ், ஆமாம், ஹைரஸ் ஆடியோ ஒயர்லெஸ்ஸு OnePlus கிட்ட இருந்து எல்ஹெச்டிசி இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, எல்ஹெச்டிசி இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு, ஆனால் எல்டாக்கும் கொடுத்துருக்கலாமே. ஆமாம், எல்டாக் பட்ஸ் இயர்ஃபோன் ஏர்போ ஆமாம் ஆமாம், அதில் வந்து எல்லாமே எல்டாக் இருக்கும், இது இருக்கும். ஹைரஸ் அதில் கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ இதில் வந்து மொத்தம் ஃப்ரண்ட்டில் ஹைரஸ்ன்றது போட்டிருக்கு. சைடு எல்லாமே செம்ம க்ளீன் மினிமலு. பேக்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜென் கிரீன் அப்படிங்கிற கலரு. ஸோ ரெண்டே கலர் தான் இருக்கு. அதில் வந்து 4 கலர் இருந்துச்சு. பட்ஸ் 3ல வந்து ப்ளூ இருந்துச்சு, கிரீனு, பிளாக், கிரே கலர் 4 கலர் இருந்துச்சு. இதில் வந்து 2 தான் இருக்கு. ஸோ இது வந்து இப்போதான் செப்டம்பர் 2025 தான் பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சரு. ஸோ 6500 இதில் போட்டிருக்கு. சந்துரு 5000 வாங்கியிருக்கான். ஸோ இது வாங்க காரணம் என்னடா, மெயின் ரீசன்? இது மாதிரி பட்ஸ் நாடு வச்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அது இல்லாமல் தங்கச்சிரை கட்டில் கொடுத்தேன். சரி, நம்ம வேறு பட்ஸ் தேவைப்படுச்சு. இதுக்கு முன்னாடி இது வச்சுருந்தேன், கூகுள் பிக்சல் வச்சுருந்தேன். அது ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கேட்டர் கொடுத்துட்டேன். ஓ, பிக்சல் பட்ஸ் ஃப்ரெண்டுனா யார், நம்ம நரேஷ் ப்ரோ தான். வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு ஓடிட்டு இருந்தோம். என்ன பண்ணுவேன் தெரியுமானே. ஓகேங்க, அப்படியே பிரிக்கிறேன். ஸோ இது உள்ள டைப் சி கேபிள்லாம் இருக்காதுங்க, ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் இருக்கும், அவ்வளோதான். ஓ, ஸ்டிக்கர் எதாவது ஒட்டியிருக்காங்களான்னு பார்த்தேன். ஓகே, அப்படியே உன்னோட OnePlus எடு. டெடிகேட்டட் OnePlus கை. OnePlus 13 ஃபஸ்ட் நம்ம கேட்கலாங்க. வந்துச்சா கனெக்ட். ஸோ இதில் ஃபாஸ்ட் பேர் ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் டிஃபால்ட் OnePlus டிவைஸ்னால கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, பட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எல்லாத்தையும் டக்குன்னு காட்டிடும். இப்போது இதை வந்து சந்துரு OnePlus 13 ஃபஸ்ட் லிசன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சந்துரு OnePlus இது நத்திங் ஃபோன் 3L லிசன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நத்திங்லேயும் எல்ஹெச்டிசி இருக்குது. ஆமாம், இதில் போனால் இது உள்ளே போனேன்னு வைங்க, இயர்பட் ஃபங்க்ஷன்ஸு நீ பேச கேட்கல ப்ரோ, அது கேட்காது. நீ மாட்டிக்க எடுத்தனால ஆட்டோ பாஸ் ஆச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியுது ப்ரோ. எது நல்லா இருக்கு? இது நல்லா இருக்கு. சந்துரு நல்லா இருக்கு இல்லையா? டியூல் கனெக்ஷன்ஸ்லாம் பக்காவாக வேலை செய்யுங்க. டூயல் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதே பாட்டு அப்போ இப்போ 3L கேட்கணும். இது வந்து ஃபில் சவுண்ட் வச்சேன், ஆனால் ஃபில் சவுண்ட் இன்னும் சவுண்ட் வேணும்னு தான் தோணுது எனக்கு. ஓகே, அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பேர் பண்ணிட்டு உனக்கு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதே அரசன் சாங் அதில் போட்டோன்னா தெரிஞ்சிடும். அவ்வளோதான், சந்திரசேகரன்ஸ்ன்னு போட்டு வந்து எல்ஹெச்டிசின்னு வந்துருச்சு பேர். இப்போ அதே பாட்டு இதில் இந்தா ஃபஸ்ட்டு வியர் பண்ணிக்க. அதோட கொஞ்சம் வால்யூம் பூஸ்ட் தெரியுது ப்ரோ. பட் மற்றபடி கிளாரிட்டிலாம் ப்ரோ, கிளாரிட்டிலாம் கிளாரிட்டி நல்லா இருக்கு ப்ரோ. கிளாரிட்டி நோ டிஃப்ரென்ஸு. ஆனால் அதை OnePlus கொஞ்சம் வால்யூம் பூஸ்ட் வந்து நத்திங் தெரியுது. ஸோ நத்திங் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லவுடரான ஆடியோ ப்ரொடியூஸ் பண்ணுது ஒயர்லெஸில். Xiaomi 13 Pro இருக்குல்ல, அதில் பேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிப்பாரு. இதே சாங் அதில் கேட்டுப்பாரு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கனெக்ட் ஆகிடுச்சுல? கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் பார்த்தியான ஏஎஸ்சின்னு தான் இருக்குது. மாற்றணும் எனக்கு இந்த இருக்குது, எனேபிள் பண்ணணும். சரி, ஏஎஸ்சிலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏஎஸ்சிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ப்ரோ, இது ஸ்டார்டிங்கில் பூஸ்ட் தெரியும் ப்ரோ. அதான் இதில் இன்னும் பூஸ்ட் ஆகுது. நான் லைட்டாக கொடுங்க ப்ரோ, இன்னும் லைட்டாக போதும் ப்ரோ. இந்த வால்யூம் கொஞ்சம் Xiaomi ஃபோன்ஸில் வால்யூம் லெவல் அதிகமாக இருக்குங்க. இது நாங்கள் எல்லோரும் அனுபவபூர்வமாக தான் சொல்கிறோமே தவிர சும்மா சொல்லணும்னு சொல்லலை. ஆனால் இப்போது எனக்கு என்னென்னா, நம்ம எப்பயும் சொல்கிற டேட்டா தான். இப்போ நமக்கு வந்து OnePlus 13 தான் நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரபிளி பார்த்தா ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப். நம்ம லிஸ்ட்லேயே அதான் இப்போ டாப் இந்த 3 ஃபோனில். ஆனால் இப்போ ஆடியோ அப்படின்னு வரும்போது ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது OnePlusல நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் வருது, டிஸ்டார்ஷன் ஃப்ரீ தான், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதோட வால்யூம் வந்து கொஞ்சம் 3L கரெக்ட் பெட்டரா கொஞ்சம் பூஸ்டா இருக்கு. 13ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஃபுல் சவுண்ட் வச்சாலும் எனக்கு கேட்க முடியுதுனால. இதில் வந்து என்ன பண்ணுது, இன்னும் ஒரு 2 படி மேலே வா அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, இதில் 75 வச்சாலே எனக்கு அந்த 13ல 100 அந்த லெவலுக்கு அந்த மாதிரி மாறுது. அதை தான் சொல்ல வந்தோம், மற்றபடி வரதும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம மார்க்கெட்டில் 5000 ரூபாய் பட்ஸில் டியூல் டிரைவர் கார்டு ஆஃபர் இருந்தால் 4700 ரேஞ்சில் கிடைக்குது. இல்லை, அதான் இப்போ சிம்பிள் என்னன்னா, இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, டியூல் டிரைவர் டச் பேஸ்ட் தான். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, உனக்கு கால் குவாலிட்டி சூப்பர், இன்டோருக்கும் சரி அவுட்டோருக்கும் சரி. அடுத்து டச் பேஸ்லேயே வால்யூம் டவுன் இருக்கு, யூஸ் பண்ணி பார்த்தா செம ஸ்மூத்தா இருக்கு, அதுவும் செமையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அடுத்து என்னன்னா, மெயினா வால்யூம் நான் பூஸ்ட் பண்ணி ஒரு சில படங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு படம் பார்க்குறோம், அதில் சவுண்டு தான் பயங்கரமா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் வரும்போதுலாம் அந்த சவுண்ட் எல்லாம் நான் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கேட்கும்போது பேஸும் டீப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பட்ஸ் ஸ்கோர் பண்ணுது. ஸோ மொத்தம் என்னன்னா, இப்போ இது வந்து கேமிங்க்கு நம்ம எப்பயுமே சொல்ல மாட்டோம். OnePlusல கேமிங் நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணி OnePlusல யூஸ் பண்ணா ஒரு சில வித்தியாசம். நாடு பட்ஸ் 3 Pro வந்து கேமிங்ல வந்து லேட்டன்சி ரொம்ப கம்மி தான். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிரச்சனை கிடையாது. இதுவும் நான் PUBG விளையாண்டு பார்த்துருக்கேன். ரொம்ப கரெக்டாக நீங்கள் சுடும்போது கரெக்டாக அந்த லேக்
கொஞ்சம் ஓரளவு மேக்ஸிமம் மேட்ச் பண்ணியிருப்பான். அப்போ இது வந்து என்ன ஹைலைட்னா அதான் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஆட் ஆகுது. ஒன் பிளஸோட பட்ஸ் ஏதாவது வாங்கணும்னா ஒன் பிளஸ் போன்ல தெரிக்க விடுது, பயங்கரமா இருக்காது. ஆனா இப்போ ஆடியோல நம்ம சொல்லிட்டோம் ஆடியோ குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு, டிஸ்டார்ஷன்லாம் இல்ல, ஆனா வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது மட்டும் தான். அதே சமயம் யாருமே வந்து இதுல எல்லாம் இருக்கிற 100 கேட்க மாட்டோம், காது திஞ்சி போயிடும். பட் அதுல நம்ம கேட்குற 100 வந்து எப்படி இருக்கும்னா நல்லா அதாவது நல்ல வால்யூம் இருக்கு, ஓகே சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு அதாவது காது வலிக்கல அந்த மாதிரியான ஒரு 100. பட் இதுல எல்லாம் 100 வச்சா வலிக்குது, காது பறி கொடுக்க வேண்டியது. 80 அந்த தொட்டாலே லைட்டா ஒரு வலி இருக்குது. ஸோ அதுதான் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபா பட்ஜெட்ல ஒரு நல்ல TWS அப்படின்னு சொல்லணும்னா தாராளமா இது நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனால ட்ரை பண்ணலாம். எல்லா கொடுத்தா நல்லா இருக்கும். T200 ரியல்மில 1600 ரூபாய்க்கு 300 மாடல் இருக்கு, 200 மாடல் இருக்கு. ஆமா, ஸோ அதுலலாம் இருக்கு. ஸோ மொத்தம் வந்து 300 பார்த்தா 1800 அந்த ரேஞ்சில் இருக்கு. இந்த LHDC என்ன பிரச்சனைனா நம்ம சாம்சங் ஃபோன், பிக்சல் ஃபோன் அதெல்லாம் வேலை செய்யாது. கரெக்ட். ஐபோன்ல சுத்தம், அதுலயும் சுத்தமா இல்லை, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஆப்பிள் லாஸ்லெஸ்னு வச்சிருப்பாங்க. ஆமா, அவங்களோட ஓன் இதுல இருக்கும், ALACன்னு போட்டுருக்காங்க. ஆமா, ஆப்பிள் லாஸ்லெஸ் கூட சப்போர்ட் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் ஹைலைட்டுங்க. மொத்தம் நீங்க யாராவது ஒன் பிளஸ் டிவைஸ் வச்சிருக்கீங்களா, என்ஜாய், உங்களுக்கு நல்லா இருக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கும் ஒரு மைனர் லேட்டன்சி இருக்கு, ஆனா இருக்கலே மினிமலா இருக்கு. ஆனா மத்த போன்ல தெரியும், பார்த்தா தெரியும் அதுல இருந்து ரொம்ப 0.1 மில்லி செகண்ட் கீழ தான் இருக்கும். ஆனா இதுல எல்லாம் தெரியும். வேற போன்ல நான் வேற போன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், அதுல தெரியுது நல்லா. ஏன்னா அவங்க தனியா கேமிங் மோட்னே உள்ள கொடுத்துருக்காங்க. கேமிங் அந்த ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ, அந்த இதுல இந்த போன் இன்பில்ட் ஆப் இருக்குமா அதுலயே உங்களுக்கு காட்டும், இந்த கேமிங் லேட்டன்சின்னு கொடுத்துருப்பாங்க அதுல. ஸோ அதான் மற்ற ஃபோனில் வந்து ஹேம்லடி ஆப் போட்டு தான் எடுத்துனா அந்த அதில் ஆப்ஷன் காட்டுது உங்களுக்கு. ஆமாம். ஸோ இப்போ இதில் அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, அப்போது 5000 இல்லாட்டி 4500 ரூபா கொடுத்து வாங்கினா தான் இந்த ஆடியோ குவாலிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், நாட் பட்ஸ் 3 ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ப்ரோ. இதோட கொஞ்சம் தான் அந்த LHDC மட்டும் தான் இருக்காது, டூயல் டேக் இருக்காது. அதுல வந்து AACல நல்லா சூப்பராக அச்சீவ் பண்ணிருப்பாங்க. நீங்கள் அதே பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ரைட்டு, ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கால் குவாலிட்டிக்கு சூப்பர், மியூசிக் குவாலிட்டிக்கும் 5000 ரூபா பட்ஸுக்கு மத்தியில் இது நல்ல சாலிட் கண்டென்ட். பேட்டரி லைஃபும் அல்ட்டியாக இருக்கும், ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. பேட்டரி லைஃப் இல்லை சிங்கிளே 11 ஹவர்ஸ் கிட்ட போட்டுருக்காங்க. நீ யூஸ் பண்ணி ட்ரெயினே ஆகாதுடா. ஸோ நீங்களே யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் பட்ஸ் அதாவது பட்ஸ் 3, 4 ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா 3யோட அப்கிரேட் தான் இந்த 4. நான் ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட 2 months யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டோடது. நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருந்தோம் 2 சும்மா ஒரு இதுக்காக. சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ இருந்துச்சு, சாம்சங் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 இந்த ரெண்டுமே இருந்துச்சு. சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து பயங்கரமா, வோக்கல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ வந்து எப்படி தெரியுமா, அதோட டிசைனே வேற, யூனிக் டிசைனு, வெயிட் இருக்காது, காதுல இருந்தாலே தெரியாது, பல மணி நேரம் யூஸ் பண்ணாலும் ப்ரெஷர் ரிலீஃப் சூப்பரா வேலை செய்யும். அதுல இருந்து வந்து இன்ஸ்பிரேஷன், இதோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமா கொடுத்துப்பாங்க அதுல பட்ஸ் 2 ப்ரோல. உண்மைதான், நிறைய இருக்கும். நம்ம இதுல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங் பேட்ல எல்லாமே அதுல இருக்கு, நிறைய இருக்கு. உண்மைதான், அதெல்லாம் சார்ஜ் வந்து கொஞ்சம் அதுல கம்மியா தான் நிக்கும். ஆமாமா, சார்ஜ் அதுலயும் முக்கியமா ஏசி ஆன் பண்ணிட்டா ரொம்ப கம்மியாயிடும். சிங்கிள் பட் சார்ஜ் நான் நிக்கும், ஆனா கேஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும் சார்ஜ். அதெல்லாம் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சார்ஜ் போடும்போது நம்ம 2 டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஃபுல்லா யூஸ் பண்ணா 2 டைம்ஸ், இதுல வந்து 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கிரேசியா தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதுல இருக்கிற அந்த பட்ஸோட பேட்டரியை ட்ரெயின் பண்ண முடியாது, அவ்வளவு ஈஸியா கஷ்டம். அதுவே ரொம்ப நேரம் எடுத்துரும், அதனால ட்ரெயினே பண்ண முடியாது. ஒரு நாள் முழுக்க மாட்டி இருந்தா கூட அது சாகாது. அதனால வந்து அதுவே ஒரு பெரிய பிளஸ் தான். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி, சந்திரம், பார்க்கலாங்க. பாய்.